குரங்கு ப்ரோ, உங்க ஸ்டைல்ல பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ. அட நிறைய பேர் இதை கேட்டீங்கப்பா. சரி வாங்க சும்மா கிருட்டுன்னு முடிச்சிடலாம். நம்ம விஜய் சேதுபதி நாளே தண்ணி பழத்துட்ட இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் உள்ள அனுப்புறாரு. ஆனா நம்ம தண்ணி பழம் உள்ள வந்து அதே தான் பண்றாரு. பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்தே பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாரும் நம்ம தர்பூசணிய 4 பக்கமும் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இது பிக் பாஸ் வீடான்னு தெரியல. இன்ஸ்டால உள்ள பாதி மெண்டலுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளதான் இருக்குங்க. என் தலைவி அமலா ஷாஜி இல்லன்னு தான் ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு பிடிக்காதவங்களை விட்டு நான் ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் தவிர யாருக்கிட்டையும் குறை கண்டுபிடிச்சு அவங்களோட சண்டை போடணும்னு நினைக்கல. பட் நான் ஒரே ஆளை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. என்னதான் ஒரு பக்கம் தர்பூசணியை போட்டு ஜூஸ் பிழிஞ்சாலும் அது ஒரு மேட்டரா எடுத்துக்காத நம்ம தர்பூசணி ஒரு தனி உலகத்துல வைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வல்லவன் படத்துல வர்ற சீனை ரிக்ரெட் பண்றேன்னு பேர்ல நம்ம பலூன் அக்கா கால்ல விழுந்து பேண்ட்டை உருவி இருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல பலூன் அக்கா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஃப்ரேம பாருங்க ஜி. ஒரு செகண்ட்ல இது விஜய் டிவியா இல்ல டிஸ்கவரி சேனலான்னு மறந்து போயிரும். தண்ணி பழத்தை புழிஞ்சு ஒரு கூட்டம் ஃபேமஸ் ஆகலாம்னு சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல தர்பூஸ் உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான் தர்பூஸ் கிட்ட மாட்டிட்டீங்கன்னு. கைஸ், இந்த பிக் பாஸ் சீசன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வார எலிமினேஷன்ல யார் எலிமினேட் ஆவாங்கன்னு கிருட்டுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.